ஹலோ கைஸ், வணக்கமான வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குறது ஸ்மார்ட் கூகுள் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்படி ஒரு ஃபேக் சிசிடிவி கேமரா, அதாவது ஒர்க் ஆகாத சிசிடிவி கேமரா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது செய்ய முடியாமல் போயிடும், நீங்கள் நிறைய மிஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்காச்சும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம ஸ்மார்ட் கூகுள் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஃபேக் சிசிடிவி கேமராஸே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் தேவை. இது வந்து லைட் ஹோல்டர் தான். இது ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபுல் இதுவும் தேவைன்னு இல்லை, இது மேல் இது இருக்கு இல்லையா, இது மட்டும் இருந்தால் கூட போதும். இது ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் சார்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த வட்டம் இதுக்கு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கூட போதும். அப்படி உங்கள்கிட்ட பிளாக் சார்ட் இல்லை அப்படின்னா, ஒரு A4 ஷீட்லேயோ இல்லை ஏதோ ஒரு அட்டையிலையோ பிளாக் கலர் பேனா லெட் பண்ணி யூஸ் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸு, இது வந்து ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்கும், நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. இது வந்து 5 ரூபா தான். நான் வந்து ஒயிட் கலரும் ரெட் கலரும் எடுத்துருக்கேன், அப்புறம் ரோஸ் கலர் கொஞ்சம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒயிட் கலரும் ரெட் கலருமே போதும். நெக்ஸ்ட் என்ன வேணும்னா கம்மு. இவ்வளோ தான். உங்கள்கிட்ட ஃபெவிகால் இருந்தால் கூட போதும், இந்த கம் தான் வேணும் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டோன்ஸை இதில் ரவுண்டாக ஒட்டுங்க. சென்டரில் மட்டும் ரெட் கலர் வரணும், மீதி ஃபுல்லாக ஒயிட் கலர் வர மாதிரி ஒட்டுங்க. இப்போ நான் ஒட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒட்டி காஞ்சிருச்சு. இது வந்து நான் 2 மணி நேரம் ஒட்டி காய வச்சுருக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ தெரியும், சென்டரில் மட்டும் ரெட் கலர் ஒட்டியிருக்கிறேன், சுற்றியும் ஒயிட் கலரு ரவுண்டாக ஒட்டியிருக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஹோல்டர் எடுத்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதில் இப்படி பேக் சைடு இப்படி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக வச்சுட்டு முன்னாடி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா க்ளூ, நீங்கள் அந்த ஸ்டோன் ஒட்டுறக்கு எடுத்துப்பீங்க இல்லையா, அதை க்ளூவே போட்டு இதுலேயும் ஒட்டிடுங்க. இப்போ நான் ஒட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பார்த்து ஒட்டுங்க, அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த சைடில் 2 பக்கம் சேர்த்து கம் போட்டு விட்ருங்க. இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, இப்போ நான் கம் போட்டிருக்கல, அந்த மாதிரி 2க்கும் சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டுருங்க கம்மை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கம்மு போடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி கம் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக வெளியே இதாகும். இல்லைன்னா உள்ளேயே ஒட்டிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நான் வந்து கம்மு போட்ட ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் ஒரு 1 ஹவர் காய வச்சிட்றேன். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது காஞ்சிருச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் காய விட்டுட்டேன். நல்லாவே காஞ்சிருச்சு. பார்த்திங்க அப்படின்னா தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ப்ளூ கலரே மாறிடுச்சு ஒயிட் கலர்லேயே. இப்போ அப்படியே பேக் சைடு திருப்பி பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அப்படியே உங்களுக்கு டைமண்ட் அப்படியே மின்ற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே அப்படியே தெரியுது, நல்லாவே சூப்பராக இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சிசிடிவி கேமரா மாதிரியே தான் இருக்கும். அச்சஸில் உங்களுக்கு அந்த இதுனே டவுட் வராது ஃபேக்னு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்படி சென்டரில் வட்டமாக இருக்கிறங்காட்டி அந்த கேமராலே அப்படி தான் இருக்கும், சைடில் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் உண்மையிலே. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, டபுள் சைட் டேப் உங்கள்கிட்ட இருந்தால் அது எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் சைட் டேப் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒன்று எடுத்து இங்கே சைடில் இப்படி ஒட்டிக்கிறேன். இப்படி கரெக்டாக ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 சைடு ஒட்டுறேன். உங்கள்கிட்ட 4 சைடு ஒட்டுற அளவுக்கு இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. 4 சைடு ஒட்டுறது நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நான் 2 சைடு வச்சுக்கிறேன். அடுத்து இப்போ நான் இதை வந்து எங்கள் வீட்டு வாலில் ஃபிட் பண்ணுறேன். வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டபுள் சைட் டேப்போட அந்த 2 இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் எங்கள் வீட்டு வாலில் ஒட்டுறேன். கரெக்டாக இப்படி ஒட்டிக்கோங்க, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்படி நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னாலே சிசிடிவி கேமரான்னு தான் நினைப்போம். ஏன்னா அந்தளவுக்கு சிசிடிவி கேமரா மாதிரியே தான் இருக்குது. இது நீங்கள் ஃபேக்னே சொல்ல முடியாது. இப்படி பக்கம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா தான் இது ஃபேக்னே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டைமண்ட் மின்றனால
இது ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபேக்குன்னு யாருனாலையும் சொல்லவே முடியாது. என்ன கேட்டிங்க அப்படின்னா இதுவே எனக்கு கேமராவில் பார்க்குறப்போ ஒரிஜினல் மாதிரியே தான் தெரியுது. அந்த மின்றதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது இந்த டார்ச் விழுகிறங்காட்டி லைட்டு. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா டார்ச் இல்லாமல் பார்த்தோம்னா ஒரிஜினல் சிசிடிவி கேமரா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அந்த சென்டரில் ரெட் கலரு அந்த இதை ஸ்டோன்லாம் வச்சங்காட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட செலவும் கம்மி தான். இந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கினது 30 ரூபீஸ்க்கு வாங்கினேன். ப்ளஸ் இந்த மற்ற செலவு இந்த டைமண்டு இதெல்லாம் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா 20 ரூபீஸ் 50 ரூபீஸ் தான் செலவே ஆச்சு. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இதில் வேறு எந்த ஒரு வேஸ்ட் இதுன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மட்டும் தட்டி விட்ருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம ஸ்மார்ட் கூகுள் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.